மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ சீனிவேல் உடல்நலக் குறைவால் காலமானார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், சீனிவேல் மரணத்திற்கு என்ன காரணம்? அவர் ஏற்கனவே உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இவரது இறப்பிற்கு என்ன காரணம்? மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? பாத்தீங்கன்னா, அதாவது வாக்குப்பதிவுக்கு மறுநாள் 17ஆம் தேதி அன்று சீனிவேல் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. சரியாக இரவு 8 மணியருக்கு 17ஆம் தேதி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் அதாவது தலையில் ரத்தம் உறைந்து விட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக சுயநினைவை அவர் இழந்திருக்கிறார். அதனாலதான் மருத்துவமனையில் அனுமதித்தோம் என்று மருத்துவர் தெரிவித்திருக்கிறார்கள். 17ஆம் தேதி தனியார் மருத்துவமனை அறிவித்து தொடர்ச்சியாக அவருக்கு ஐசியூவில் வைத்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக 2-3 மருத்துவமனைகள் மாற்றி அதுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர்களை வைத்து கூட மருத்துவமனையில் சிகிச்சைகள் எடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அதிமுகவை சேர்ந்தவர்களும் முக்கிய பிரமுகர்களும் அவர் உடல்நலத்தின் குறித்து விசாரித்து விட்டு அவரை நலம் விசாரித்து சென்றிருந்தார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக அவர் நேற்று கூட நன்றாக இருப்பதாக அவருடைய குடும்பத்தார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த சரியாக 7:15 மணி அளவில் அவர் அவர் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தியை அவர் குடும்பத்தினர் உறுதிப்படுத்தி விட்டனர். தற்போது அவர் இங்குள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவருடைய இல்லத்துக்கு கொண்டு சென்று இறுதிச் சடங்குகளை செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. இதுதான் அவருடைய உடல் குறைவுக்கு காரணமாக இருந்தது. முதல்ல அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக சரி செய்து விடலாம் என்று உறவினரும் மருத்துவம் தெரிவித்த நிலையில் தான் இது அறுவை சிகிச்சை 4 நாட்கள் முன்னதாக நடைபெற்றதாகவும் தொடர்ச்சியாக ஐசியூவில் இருந்து நார்மல் அதாவது சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இந்த காலையில 7:15 மணியில் உள்ள அவர் மரணமடைந்திருக்கார் என்ற செய்தியை தெரிவித்திருக்கிறாங்க. ஹரி, ஒரு எம்எல்ஏ காலமானார் அப்படின்னா அந்த கட்சி சார்ந்தும் சரி, அதற்கு அடுத்தபடியாக என்ன மாதிரியான நடைமுறைகள் அந்த இடத்துல மேற்கொள்ளப்படும்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் 2001-2006 காலகட்டத்தில் அதிமுக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த காலகட்டத்திலும் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு இவர் தற்போதைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். இந்நிலையில் தான் அவரை அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பதவி ஏற்க வேண்டியது இருக்கிறது. அதை முடித்த பின்பாக அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இன்று மாலை உடல் நல்லடக்கம் செய்யப்படும். அதிலே அதிமுக முக்கிய அமைச்சர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைப்படியாக அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா.